ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம பிரபஞ்சத்தின் செய்தி என்ன ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். இதில் நான் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் ரீடிங் எப்படி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஃப்ளவர்ஸ் இமேஜ், ஓகேவா? அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைல் ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ரெகுலர் வியூவருக்கு தெரியும் ஏன் லைக் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக உங்களோட ஆரா கனெக்ஷனை பதிவிடும் பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க? பிரபஞ்சத்தின் இன்றைய செய்தி என்ன? பைல் 1. உங்களோட இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்கள மனதில் நினச்சிக்கோங்க. உங்கள் ஏஞ்சல்ஸ் பேரை கூட நினச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க, இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ரொம்ப நாளாக கொஞ்சம் உங்கள் வேலையிலையும் சரி, உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுதும் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். உங்களுக்கு தைரியம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் பார்க்கும் பொழுது பயங்கர, உங்களை பார்த்தாலே எல்லோரும் மிரண்டுருவாங்க. கரெக்டாக பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க உங்ககிட்ட. அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உங்கள் வீடாக இருந்தாலும் சரி. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நியூவாக யாரும் டக்குன்னு பழகிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அது மாதிரி ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கம்பீர தோற்றம். ஓகேவா? ரொம்ப ஆனஸ்டான பர்சனாக இருப்பீங்க. பட் கொஞ்ச நாளாக நீங்களாக இல்லை. கொஞ்சம் ரொம்ப பயம், பதட்டம், ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் சரி, மற்றவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயப்படுறீங்க. பட் இன்றைக்கி ஒரு ஏதோ தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. நீங்கள் ஏதாவது ரூல் போட்டிங்கன்னா அதை வேறு யாரும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதை எதிர்த்து பேசி உங்களை இது பண்ண மாட்டாங்க. அதை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய ஒரு வேலை வாய்ப்புக்காக, ஏதாவது தொழில் ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது நீங்கள் ரொம்ப நாளாக மனசில் வச்சு அப்படியே ஓட்டிகிட்டே இருந்திருப்பீங்க. இதை பண்ணலாமா வேணாமா, இது நம்ம பண்ணால் இது நமக்கு சக்ஸஸ் ஆகுமா, ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க. தைரியமாக எடுக்க போகிறீங்க. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க கைஸ். கரெக்டாக? கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் சொன்னது கரெக்டுன்னா. ஓகே, தைரியமாக இந்த அப்படியே இந்த மைண்ட் செட்டோடு அப்படியே இருங்க. அப்படியே அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணிவிடுங்க. சக்ஸஸ் ஆகிடும். சரியா? ஓகே, பயப்படாதீங்க. யாரும் உங்களை எதுவும் செஞ்சிட முடியாது. கொஞ்ச நாளாக நீங்கள் கொஞ்சம் அதாவது உள்ளுக்குள்ளே பார்க்க மட்டும்தான் நீங்கள் இப்படி வெளியே மட்டும் புலி மாதிரி தெரிவிங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பூனை மாதிரி ஒரு அமைதி, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட், பயம் எல்லாமே கலந்த ஒரு சுபாவம் இருந்திருக்கலாம். பட் இன்றைக்கி ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் ஒரு புலி மாதிரி, டைகர் மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க. ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃபயர் எனர்ஜி பர்சன். நீங்களாம் அந்த ராசி அதிகமாக தெரியுது. மேபி ஒரு சிலர் மற்ற இதாக கூட இருக்கலாம், மற்ற எலமெண்ட் இருந்தால் கூட இன்றைக்கி உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஆக்டிவாக இருப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது ஜாபுக்கு முயற்சி பண்ணுறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு எக்ஸாமுக்காக போகிறீங்க அப்படின்னா நல்லா பண்ணுவீங்க. திடீர்னு ஒரு சிலருக்கு உங்கள் போஸ்டிங் உயரலாம். இப்போ ஒரு நார்மலாக செஞ்சிட்ருக்க வேலையில் ஒரு நல்ல எதுவுமே ஒரு முன்னேற்றம் இல்லைப்பா அப்படின்னா, திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கூட அந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கலாம். இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கான ஒரு நல்ல போஸ்டிங் அமையலாம். அது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் தைரியமாக ஏதோ ஒரு நல்ல முடிவுகளை சிறப்பாக செய்வீங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஆலோசனை, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதெல்லாம் கரெக்டாக முடிவெடுப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஒரு பொறுப்பான பதவியிலையும் இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கலாம், இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் இருந்தால் கூட ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் இருப்பீங்க. ஸோ
ஆனால் கொஞ்சம் எனர்ஜி வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஒரு ஆஸ்லேஷன் இருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களோட வெற்றிகள்லாம் கூட கொஞ்சம் நழுவி போயிருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். எனர்ஜி நல்லா இருக்குது. ஓகேவா? சரி, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கோ. தேங்க்யூ. சரி, இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ். உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல் யார், அவங்கள நினச்சிக்கோங்க. உங்களோட இஷ்ட தெய்வங்கள், உங்கள் குல தெய்வம், அது யாராக கூட இருக்கலாம். கர்த்தராக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், கணபதியாக இருக்கலாம். பட் யாரை நீங்கள் நினச்சாலும் அவங்க உங்களுக்கு இன்றைக்கு பலனை கொடுக்குறாங்க. என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க, என்ன கைடன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட வேலையில் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் உங்கள் மனதில் வரணும். இத்தனை நாள் உங்கள் மனம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆஸ்லேஷனில் இருந்தால் கூட இன்றைக்கி ஏதோ ஒரு புதிய முயற்சிகள், முயற்சி எடுக்க மாட்டீங்க, யோசனை வரும் உங்களுக்கு. ரொம்ப சீக்ரெட்டான பர்சன் நீங்கள், எதையுமே வெளியில் அவ்வளோ டக்குலாம் சொல்லிட மாட்டீங்க. அப்படியா? ஒரு சிலர் வந்து உங்களோட லவரோட ரீஜாயின் பண்ணணும், அதை பற்றின எண்ணங்கள் ஓடலாம். ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் இல்லைனா உங்களோட ஜாப் கேரியருக்கு புதிய முயற்சிகள் பண்ணுறதுக்கு சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த காட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலோசனை கேட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் ஏதாவது யோசித்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், நான் வந்து ரீயூனியன் ஆக போகிறேன், என்னோடய லவர் கூட ரீஜாயின் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இப்போ என்னோடய ஒய்ஃப் கூட நான் ரீஜாயின் பண்ணுறேன், இல்லைனா என்னோடய ஹஸ்பண்ட் கூட நான் வந்து ரீஜாயின் பண்ணலான்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதோ பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆலோசனை செஞ்சு எடுங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. அவங்க சொல்கிற வழியில் அந்த கைடன்ஸ், யூனிவர்ஸோட கைடன்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் முருகர் பக்தர் இல்லைனா சாய் பக்தராக இருப்பீங்க. ஒரு சிலர் அம்மன் வழிபாடு பண்ணுவீங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் அது மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், ஒரு சிலர் மட்டும் மகரம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. டவுட் இருந்தால் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு சடனாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏதோ யோசனை வரும் உங்களோட ஜாபை பற்றியோ இல்லைனா இந்த மாதிரி ரீயூனியன் பற்றியோ சம்திங் ஏதோ தெரியுது, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இப்போது வந்து பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வங்களை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கான டே எப்படி அமைய போகிறது? உங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் சில பேருக்கு வந்து உங்களோட முக்கியமான ஒரு லைஃப் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க, முடிவெடுக்கிற தருணத்தில் இருக்கீங்க. எஸ், எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அதாவது முடிவுகளை வந்து நீங்கள் எடுக்கணும்.
முடிவுகளை எடுக்காமல் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த டைரக்ஷன் போகிறதுனே தெரியாமல் உட்காந்துருக்க வேண்டியதுதான். எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டால் தானே யூனிவர்ஸ் அங்கே வந்து உங்களுக்கான விஷயத்தை அலைன் பண்ணுவாங்க. அதை கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இப்படியே இருந்தீங்கன்னா எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது? எதிர்பார்ப்பு இருப்பு, அதாவது என்னென்னா ஒரு வேலைக்காக இருக்கலாம், இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமான விஷயத்துக்காக ஒரு நபருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஸோ இன்றைக்கும் அந்த எதிர்பார்ப்பு அப்படியே உங்களுக்கு வந்து அந்த ஏக்கத்தோடு இருக்கிறீங்க. ஆக்ஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் சரியான ஒரு சிலர் வந்து சரியான முடிவே எடுக்காமல் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கும்? நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதாவது ஒரு சிலர் வந்து ஒரு சில லேகிங்கில் கூட இருக்கீங்க. எப்படின்னா உங்களை சுற்றி சில ஜெல்லஸ் பர்சன் மேபி உங்களை லாக் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு சிலருக்கு. அவங்க வார்த்தையை மீறி நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவங்க மேபி உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் மதர் கேரக்டர் தெரியுது. ரொம்ப கன்னிங் பர்சனாக கூட இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து விடுவிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வந்துட மாட்டாங்களா? அப்போ முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லின்னு தான் இருக்கேன். எத்தனை பேர் இதில் ஆக்ஷன் எடுக்கிறீங்க? சரியான முடிவு எப்போ எடுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களோட வெற்றி நிச்சயமாகும். ஓகேவா? இப்போது இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க இதுக்கான முயற்சி ஏதோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி சரியான டைரக்ஷன் எடுங்க, சரியான முடிவெடுங்க. அந்த லாக்லேருந்து வெளில வாங்க. யாரோ உங்களை லாக் பண்ணியிருக்காங்க. மேபி அது உங்களோட கசின் சிஸ்டர், கசின் பிரதர், இல்லை பிரதர் கிடையாது, ஃபீமேல் எனர்ஜி. அவங்க மதர் கேரக்டர், மதர் இன் லாவாக இருக்கலாம். இல்லைனா ஒரு சிலருக்கு மதர் கூட அப்படி தான் கொஞ்சம் இது பண்ணுறாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷன். நெருங்கின உறவே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி தெரியும். சரியா? வாட் எவர் இட் இஸ் சிச்சுவேஷன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. ஓகே கைஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட சில பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் அதிகமாக தெரியுது. அப்புறம் கன்னி, மகரம், ரிஷபத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க, சொல்லுங்களேன். சரியா? மற்றவங்களுக்குலாம் ரெசனேட் ஆகுதுன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து பார்க்குறவங்களில் மோஸ்ட் ஆஃப் இந்த ராசி லக்னம் அதிகமாக தெரியுது. அதுதான். ஓகே, சரி. உங்களுக்கு யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் சரி, மாஸ்டர் ஆகணும்னு நினச்சாலும், அதாவது மாஸ்டர் கிளாஸ் இருக்குது, லைஃப் கோச்சிங் கிளாஸ், ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸஸ் நம்மக்கிட்டே இருக்குது. மாஸ்டர் கிளாஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கக்கூடிய பர்சனாக உங்களை வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிலேருந்து உங்களை ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு வரணும். அதுக்கு தான் லைஃப் கோச்சிங் கிளாஸ். ஃபஸ்ட்டு மாஸ்டர் கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். எடுத்த உடனே மாஸ்டர் கிளாஸ் கொடுக்க மாட்டேன் நான். மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்கணுன்னாலும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் அதை முழுமையான தன்மையை உங்களால் அடைய முடியும். இல்லைனா நீங்கள் லேகில் மாட்டிடுவீங்க. ஓகேவா? மற்றவங்களோட கர்மாவில் மாட்டுருவீங்க. அதனால் ஓகே, சரி. அந்த கிளாஸ் டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் கூட ஒரு கிளாஸ் வரும், மாஸ்டர் கிளாஸு. அது வந்து ஆர்ஆர் சர்வீஸ் கிளாஸு. அதில் அவ்வளோ சர்வீஸ் இருக்குது. அதை படிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தாலே போதும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம். ட்ரீட்மெண்ட்லேருந்து எல்லாமே கிடைக்கும் அதில். ஓகேவா சார்? சரியா? ஓகே.